அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். தூரிகா சரவணன் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். நான் தூரிகா சரவணன். இதுவரை என் எழுத்து மூலம் உங்களை சந்திச்சுட்டு இருந்தேன்னா இப்போது என் குரல் மூலமாகவும் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். சைட்டில் கதை போடும்போதும் சரி, அதோட லிங்க் எஃபியில் ஷேர் செய்யும் போதும் சரி, வாசகர்களோட என்னால் டைரெக்டாக பேச முடியுது. ஆனால் இங்கே யூடியூப்பில் மட்டும் என்னவோ உங்களோட டைரெக்டாக கனெக்ட் ஆகாத ஒரு உணர்வு. நம்ம ஜானு ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. ஆனால் நானே பேசும்போது, நான் கதை எழுதும்போது நினைத்த விஷயங்கள், அந்த கதை உருவான சூழ்நிலை, அதை ஆன்லைனில் போட்டபோது நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள், இப்படி பலதையும் உங்களோட பகிர்ந்துக்க முடியும் இல்லையா? சைட்டில் இதையெல்லாம் எழுத்தில் கொண்டு வந்துடுவேன். ஆனால் இங்கே அப்படி முடியலை. அதனால தான் ஒரு கதை நாமே பேசினா என்ன என்பதாக ஒரு எண்ணம். இந்த எண்ணம் தோன்றி சில மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனால் அதை செயலாக்க ஒரு தயக்கம். முக்கியமான காரணம், இதுவரை ஜானு குரலில் கதைகளை கேட்டீங்க. அவங்க குரல் அளவுக்கு என் குரல் இனிமையானதோ இல்லை கூர்மையானதோ இல்லை. கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும். இந்த குரலில் கதை கேட்க நீங்கள் பிரியப்படுவீங்களா என்பதாக யோசனை. ஆனாலும் தயக்கங்களை உடைத்து இதோ இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என் குரலில் உங்களால் கதை கேட்க முடியுமா? ரொம்பவும் சிரமமாக இருக்குதா? இதையெல்லாம் இந்த ஆடியோ கேட்ட பின்னால் உங்கள் கருத்துக்கள் மூலம் எனக்கு தெரியப்படுத்தினா தொடர்ந்து பேசலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் முடிவு செய்வேன். அப்படி பேசினாலும் எல்லா கதைகளையும் என் குரலிலேயே பதிவு செய்வதா இல்லை. இடையிடையில் ஜானுவும் வருவாங்க. ஸோ அவங்கள மிஸ் பண்ணுறதா நீங்கள் நினைக்க வேண்டாம். குறிப்பாக என்னோட 4வது கதையான அழகன் அழகியிடம் ஆசை வைத்தான் கதையை நான் ஏன் குரலில் பதிவு செய்யலாம்னு இருக்கேன். இந்த முடிவுக்கு காரணம், இது நெல்லை வட்டார வழக்கில் எழுதப்பட்ட கதை. நாயகனான குமரனும் இன்னும் சில கிராமத்து கதாபாத்திரங்களும் நெல்லை ஸ்லாங்கில் பேசுவாங்க. ஸோ இதை ஜானுன்னு இல்லை, வேறு எந்த ஆர்ஜேக்கிட்டையும் கொடுக்க எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. எனக்கு சொந்த ஊர் மதுரைனாலும் கல்லூரி காலம் 5 வருஷமாக நெல்லையில் தான் இருந்தேங்கிறனால நெல்லை ஸ்லாங் கொஞ்சம் நல்லா வரும். அதனால தான் துணிஞ்சு இறங்கிட்டேன். ஆனால் கதை சீக்கிரம் வருவது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கதையை சீக்கிரம் போடுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா? அப்படியே வீடியோவை ஒரு நிமிஷம் பாஸ் போட்டுட்டு பின்னால் சேனல் பேஜுக்கு போய் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு வந்துடுங்க. நான் அதுவரை வெயிட் பண்ணுறேன். என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியாச்சா? தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, இந்த சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆக போகுது. யூடியூப் நிர்ணயிக்கிற வாட்ச் ஹவர்ஸ் லிமிட் 4000 ஹவர்ஸ் நம்ம எப்போயோ தாண்டிட்டோம். தேங்க்ஸ் டு யூ. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை இன்னும் 1000 தொடலை. 1 ஆண்டு முடிவதற்கு உள்ளாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டால் எனக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். எந்த ஒரு காரியமும் அதை செய்யும்போது அதனால் நமக்கு பயன் இருக்குன்னு தெரியும்போது அதை நம்ம செய்ய நமக்குள்ளேயே ஒரு உற்சாகம் பிறக்கும் இல்லையா? நான் பிறருக்கு செய்கிற உதவிகளை சொல்லலை. அதை எப்போதும் நாம் பிரதிபலன் எதிர்பார்க்காம தான் செய்யணும். ஆனால் நமக்காக நாம் சில காரியங்கள் செய்யும்போது, அதற்காக நேரம் செலவழிக்கும்போது அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நம்மை கூடுதல் உத்வேகத்தோடு இயங்க வைக்கும் இல்லையா? அதை சொல்கிறேன். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கும் ஆதரவில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகள் போடணும். இப்போது நான் பேசினதில் என் குரல் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. இருந்தாலும் குமரன் கதையில் சில பகுதிகளை உங்களுக்கு வாசிச்சும் காட்டுறேன். அதை வச்சு ஒரு தெளிவான முடிவுக்கு எனக்கு கமெண்ட்ஸ் மூலம் சொன்னீங்கன்னா நானும் தொடர்ந்து பேசி பதிவுகள் போடுவேன். அழகன் அழகியிடம் ஆசை வைத்தான் கதையில் இருந்து ஒரு காட்சி உங்களுக்காக. வாசிப்பது உங்கள் தூரிகா சரவணன். காட்சி 1. அந்த திருமண மண்டபத்தின் வாசலில் முகம் நிறைய பரபரப்புடன் நின்றிருந்த மணப்பெண்ணின் தந்தை சுப்பையா அந்த வாசலுக்கும் மணமேடைக்கும் இடைப்பட்ட தூரத்தில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து நடந்து சதம் போட்டிருந்தார். அவருக்கு பின்னால் மண்டபத்தின் உள்ளே இருந்து வந்த மணமகனின் தந்தை சதாசிவம், வே சுப்பையா, எதுக்குவே இப்படி குட்டி போட்ட பூனகணக்கா நொடிக்கு ஒரு தூரம் வாசலுக்கும் மேடைக்கும் நடவழகிட்டு கிடக்கீரு? நீர் நேரத்தை தாட்டிக்கிட்டே போக போக அந்த ஐயர் சொன்ன மந்திரத்தையே 100 தரம் சொல்லி உசுர வாங்குதான்னு என் பையன் கிடந்து புலம்புதான். இப்போ என்ன தான் சொல்கிறீரு? தாலி கட்ட சொல்லவா வேணாமா? இன்னும் 15 நிமிஷம்தான் மிச்சம் கிடக்கு.
இன்னும் 5 நிமிஷம் பார்த்துக்கிடலாம் சதா. அவன் வந்துட்டான்னா தாலியை கட்டிடலாம். சுப்பையாவை முறைத்தவர், இன்னும் 5 நிமிஷம் நீர் உள்ளே வரலன்னா நான் தாலியை கட்ட சொல்லிவிடுவேன். அப்புறம் என்னையே குத்தம் சொல்லாதீரும் என்றவர் வெடுக்கென உள்ளே சென்று விட்டார். அவர் உள்ளே செல்லும் வேகத்தைக் கண்டு வாசலின் அருகே நின்றிருந்த இருவரில் ஒருவர், யாரும் முக்கியஸ்தர் வரணுமா என மற்றவரிடம் வினவ, அவரை யோசனையாக பார்த்தவர், ஓ, நீ ஊருக்கு புதுசுல்லா, அதான் ஊர் விஷயம் உனக்கு தெரியலை. இங்கனக்குள்ளே வேணாம், வா, அப்படி டீக்கடையில் உட்காந்து பேசலாம். இருவரும் அமரவும், முக்கியஸ்தர் வரணுமான்னு கேட்டையல்ல, முக்கியஸ்தர் தான். இந்த ஊர் பண்ணையார். இந்த ஊரில் எந்த குமரி பொண்ணுக்கு கல்யாணம் ஆனாலும் 1,00,000 ரூபாய்க்கு பேங்க்கில் அவ பேரில் போட்டு அவன் கையால் கல்யாணத்தன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவான். இந்த 1,00,000 ரூபாயை அவனுக்கும் சேர்த்து ஜாயிண்ட் கையெழுத்து போட்டு தான் கொடுப்பான். நாளை பின்ன அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நல்லா கவனிக்கணும். பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா மட்டும் அந்த பையனுக்கு கை கால் உடஞ்சி போச்சு, இல்லை ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டான்னா கூட இந்த 1,00,000 ரூபாயை வட்டியோடு எடுத்து அவகிட்ட கொடுத்து மேற்கொண்டு கவர்மெண்ட் லோனு கீனுக்கெல்லாம் ஏற்பாடும் செஞ்சு அவளுக்கு ஒரு பொட்டி கடையோ இல்லை இட்லி வியாபாரமோ ஏற்பாடு பண்ணிடுவான். இந்த மாதிரி சமாச்சாரமெல்லாம் கல்யாண வீட்டில் பேசிக்கிட வேணாம்னு தான் உன்னைய இங்கே கூட்டியாந்தேன். சும்மா ஒருத்தன் வந்து 1,00,000 தூக்கி கொடுக்கேன் கையில் வேண்டான்னு கிடக்கோ, அதுதான் ஒரு மறுவாதிக்கு. அவன் வந்த பின்னால் தான் தாலி கட்டணும்னு நடையா நடக்காரு சுப்பையா என்று அவர் சிரிக்க, எப்பவும் அந்த பண்ணையார் சமயத்துக்கு வந்துக்கிட மாட்டாரோ, அதெல்லாம் நேரத்துக்கு வாரவன் தான். அவன் வெள்ளனை வந்தா அவனை தாலி எடுத்து கொடு, ஆசீர்வாதம் பண்ணுன்னு போட்டு படுத்தி எடுக்கானுவலேன்னு தான் அவன் கொஞ்சம் மெல்ல வாரான். அது புரிய மாட்டக்கு இந்த கோட்டிக்கார பயல்களுக்கு. இப்போ பாரு, தாலி கட்டி முடித்ததும் டான்னு வந்துடுவான். தேநீர் அருந்திவிட்டு அவர்கள் இருவரும் உள்ளே செல்ல சில நிமிடங்களிலேயே கெட்டி மேளம் ஒலிக்க மாங்கல்ய தாரணம் நல்ல வண்ணம் நடந்தேறியது. அந்த பெரியவர் சொன்னது போலவே அடுத்த 5வது நிமிடத்தில் வெளியே இருசக்கர வாகனத்தின் ஒலி கேட்க அதற்காகவே காதுகளை தீட்டி வைத்திருந்த சுப்பையா வெளியே ஓடினார். வாசலில் தன் இருசக்கர வாகனத்திலிருந்து இறங்கி கொண்டிருந்தான் குமரவேல் அழகன். அந்த பெரியவர் சொன்ன கதையிலிருந்து வயதான ஒருவரை கற்பனை செய்து வைத்திருந்த மற்றவருக்கு நடுத்தர வயதுக்காரனாக கூட இல்லாமல் வாலிபமாக இருப்பவனைக் கண்டு வியப்பு மேலிட்டது. வெள்ளை வேட்டி சட்டை, அரக்கை சட்டையை இன்னும் கொஞ்சம் மடித்து விட்டிருக்க அதில் அவன் புஜங்கள் முறுக்கேறி தெரிந்தன. மாநிறம், கொஞ்சம் வட்டமான முகம், சுருள் சுருளாய் கேசம். அது மறைத்தது போக மீதமிருந்த நெற்றிப்பரப்பே விசாலமாகத்தான் இருந்தது. மற்றவரை பார்வையால் அளவிடும் கண்கள், நேர் நாசி, முறுக்கு மீசை, இறுகிய தாடை, மொத்தத்தில் பின் 20களில் இருக்கும் கட்டிளம் காளை. தன் வண்டியின் பக்கவாட்டில் தொங்கவிடப்பட்டிருந்த பையிலிருந்து ஒரு கோப்பை கையில் எடுத்தவன் மண்டப வாசலுக்கு வர இடைவரை குனிந்து அவனை வரவேற்றார் சுப்பையா. வாங்க வாங்க தம்பி, இப்போத்தான் தாலி கட்டினாரு மாப்பிள்ளை. இம்புட்டு நேரம் உங்களுக்காக இங்கன வாசலிலேயே தவங்கடந்தேன். நல்ல நேரம் முடிய போகுதுன்னு தான் என்னை இழுத்தவரை நேர் பார்வையாய் பார்த்தவன், நீங்கள் பத்திரிக்கை வைக்க வந்தப்பையே எனக்காக காத்திருக்க வேணாம்னு சொன்னம்லா. சொன்னியதான், ஆனால் மனசு கேட்கலல்ல என்று சமாதானம் கூறியவர் மிகுந்த மரியாதை காட்டி அவனை உள்ளே அழைத்துச் சென்றார். நேராக மணமேடைக்கு சென்றவன் சுப்பையாவின் கண் ஜாடையில் அவன் காலில் விழவந்த மணமக்களை தடுத்து மணமகளின் கையில் தன்னில் இருந்த வைப்பு தொகைக்கான பத்திரங்களை கொடுத்தான். அவள் கை குவிக்கவும், நல்லா இருத்தா, என்ன பிரச்சனைனாலும் இந்த அண்ணன் இருக்கேன்னு நினப்பில் வச்சுக்கிடு, மச்சான் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கிடுங்க என்றவன் அனைவரை நோக்கியும் பொதுவாக கை குவித்துவிட்டு கிளம்ப, கை நினச்சிட்டு என பின்னாலேயே ஓடி வந்த சுப்பையாவை, இல்லை கொஞ்சம் சோலி கிடக்கு, நீங்கள் மற்றவங்களை கவனிங்க என்று அடக்கிவிட்டு கிளம்பினான். தேநீர் கடையில் கதை கேட்டவர் எஜமான் காலடி மண்ணெடுத்து என்பது போல் அவனை ஏகத்துக்கும் மரியாதையாக பார்த்து வைக்க, கதை சொன்னவர் 6 மணிக்கு மேலே அவன் அவதாரம் தெரியாமல் பார்க்குதியடே என்பது போல் நமட்டு சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். இருவரின் பார்வைகளையும் உணர்ந்தே இருந்தாலும் கிஞ்சித்தும் லட்சியம் செய்யாத குமரவேல் அழகனோ தன் வாகனத்தில் ஏறி பறக்கலானான். காட்சி 2. எதிர்ப்பை கண்டால் பொங்கி, பள்ளம் கண்டால் பாய்ந்து, தடையிருக்கும் இடங்களில் சலசலத்தும் தடையற்ற இடங்களில் மௌனித்தும் தன் விருப்பம் போல் ஓடும் நிறமற்ற நதியைப் போல் அல்லாமல் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் வளைய வேண்டிய இடத்தில் வளைந்து, நிற்க வேண்டிய இடத்தில் நின்று, கிளம்பச் சொன்ன நேரம் மீண்டும் கிளம்பி என தண்டவாளத்தின் மீது தாளம் தப்பாமல் ஓடும் கருநிற நதி என பச்சை பசேலென்றிருந்த வயல்வெளிகளில்
அந்த நீண்ட புகைவண்டி வளைந்து வளைந்து சென்று கொண்டிருந்தது. ஜன்னல் கம்பியில் தலை சாய்த்து அமர்ந்திருந்த சுந்தர வடிவழகி ஒரு கையால் கன்னத்தை தாங்கியும் மறு கையால் மடிதில் படுத்திருந்த மகனை அணைத்தவாறு பிடித்து கொண்டும் அமர்ந்திருந்தாள். இன்னும் சிறிது நேரத்தில் திருநெல்வேலி வந்துவிடும். அதன்பின் அவள் வாழ்க்கை பாதையும் திசை மாறிவிடும் என நினைத்து கொண்டாள். காட்சி 3. அந்த நீண்ட நடைமேடையின் அந்த கோடியில் வெண்ணிற வேட்டி சட்டையில் ஒரு கையால் வேட்டியின் ஒரு நுனியை கொஞ்சம் தூக்கி பிடித்தபடி நடந்து வந்து கொண்டிருந்த குமரவேலழகனை கண்டதும் பொதுவான ஆர்வத்துடன் அவனை கவனிக்கலானாள். ஆனால் அவன் நெருங்கி வர வர அவன் முகத்தை கண்டவள் கனவில் மிதப்பவள் போல் உடலும் மனமும் லேசாக ஏதேதோ நினைவுகளில் பூவாய் முகம் மலர்ந்தாள். அந்த நடைமேடையில் ஏறியதுமே அங்கிருந்த பெண்ணை பார்த்து விட்டாலும் அருகில் நெருங்க நெருங்க அவள் தன் முகத்தையே வெறித்து பார்ப்பது கண்டு தானும் அவளை ஏறிட்டான். அவனுக்கு பெண்களின் பார்வைகள் புதிதல்ல என்பதால் ஒரு ஆராய்ச்சி பார்வையை மட்டும் அவள் மீது செலுத்தினான். பாசிப்பச்சை வண்ண பருத்தி புடவை, அதற்கு பொருத்தமான ரவிக்கை, காது கழுத்து கைகளில் மெல்லிய தங்க அணிகலன்கள், இரு புருவங்களுக்கு மத்தியில் சிறிய கருநிற ஒட்டுப்பொட்டு, அதன் மேல் கீற்றாக திருநீர், கையில் ஏதோ ஒரு கோப்பை அணைத்து பிடித்த வண்ணம் இருந்தாள். மெல்லிய மேனி, மொத்தத்தில் அழகி என்று சொல்லலாம். அதுவும் வடிவான அழகி. சாதாரணமாக பார்த்தவுடன் கடந்துவிடும் முகமல்ல அவள் முகம். அதுவும் அந்த கண்கள். கண்களா அவை? இரு கிண்ணங்கள் என்று சொல்லும் அளவு அகன்று நீண்டு ஆழ்ந்து இரு சுழல்களைப் போன்ற அந்த கண்களுக்குள் சிக்கிக்கொள்பவன் கதை அதோ கதிதான் என அவன் எண்ணமிட்டு கொண்டிருக்கும் வேளையிலே அந்த கண்கள் திடுமென மலர்ந்தன. அதுவும் எப்படி? ஆதவனை கண்ட தாமரை இதழ் இதழாக என்றாலும் சரசரவென விரியுமே, அதுபோல அந்த நிகழ்வு அவனை என்னவோ செய்தது. அவன் உடம்பெங்கும் புது ரத்தம் பாய்ந்தாற்போல் ஒரு உணர்வு. தேகத்தின் ஒவ்வொரு அணுவும் புதிதாய் பிறந்தது போல், தன்னுயிர் தன்னை விட்டு நீங்கி ஆகாய வெளியில் பஞ்சு பஞ்சாகி பறப்பது போல் என்னென்னவோ உணர்வுகள் தோன்ற அவன் சட்டென்று நின்றான். யார் இவள்? இவள் புன்னகை, புன்னகை என்று கூட சொல்ல முடியாது. அவள் இதழ்கள் சற்றும் விரியவில்லை. இவள் விழி அசைவு தன்னை இப்படி வீழ்த்துகிறதே என நினைத்தவனுக்கு திடுமென அந்த உணர்வு பிடிக்காமல் போயிற்று. அப்படி பெண்களின் விழிவீச்சில் உடனே வீழ்ந்து விடுபவனா அவன்? இந்த எண்ணம் தோன்றவும் அவன் முகம் கொஞ்சம் கடுமையை தத்தெடுக்க அதன் எதிரொலியாய் அவள் முகத்திலும் மாற்றம். காட்சி 4. அன்றுடன் அந்த கிராமத்திற்கு அவள் வந்து 15 நாட்கள் ஆகியிருந்தன. அன்று பள்ளி இறுதி மணி அடிக்கவும் பிள்ளைகள் எல்லாம் சென்றுவிட நோட்டு புத்தகங்களை அங்கிருந்த அலமாரியில் அடுக்கி கொண்டிருந்த போது வாசலில் அரவம் தெரிய திரும்பியவள் அதிர்ந்தாள். குமரனை அவள் அங்கு எதிர்பார்க்கவில்லை. 2-3 நாட்களாக அவள் பள்ளி விட்டு கிளம்பியதும் அவளை தொடர்ந்து கொண்டிருந்தவன் அந்த தனிப்பாதையில் அதன்பின் அவள் செல்வதில்லை என்பது புரிந்ததும் அவளை எங்கு வைத்து சந்திக்க என திட்டம் போட்டு கொண்டிருந்தான். வீட்டிற்கு சென்றால் லட்சுமியின் முன் பேச வேண்டியிருக்கும், அல்லது அவர் கிளம்பும் வரை அவன் காத்திருக்க வேண்டும். எனவே அன்று பள்ளியிலேயே அவளை பார்த்து விடுவது என முடிவு செய்து வந்திருந்தான். என்ன டீச்சரம்மா, வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேளா? அதிர்ந்து நின்றிருந்தவள் சட்டென சுதாரித்தாள். வாங்க 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 என தடுமாற புன்னகை புரிந்தவன், அம்புட்டு பயமா என்கிட்ட? பட்டணத்து பிள்ளையெல்லாம் தைரியமாக இருக்கும்னு கேட்டிருக்கேனே. பயமெல்லாம் இல்லை, நிமிர்வுடன் அவள் கூற அவள் நாட்காலியில் சென்று அமர்ந்தான். சில நிமிடங்கள் அவள் வந்து அமர்வாள் என அவன் பார்த்திருக்க அவளோ அலமாரியின் அருகிலேயே அசையாது நின்றிருந்தாள். வாங்க வந்து இங்கன உட்காருங்க என தன் முன்னிருந்த சிறுவர்களின் இருக்கையை காட்ட, மனமில்லாவிட்டாலும் சொல்ல வந்ததை சொல்லாமல் விடவா போகிறான் என யோசித்தவள் சென்று இருக்கையில் பட்டும் படாமல் அமர்ந்தாள். சாந்தி தனக்காக காத்திருப்பாளோ அல்லது தன்னை தேடி இங்கே வருவாளோ என தோன்ற வாயிற்புறம் அடிக்கடி சென்று மீண்டன அவள் விழிகள். என்ன, உங்கள் சேக்காளியை தேடுதியளோ? அவளுக்கு அவன் பாஷை புரியவில்லை. குழப்பம் நிறைந்த முகத்துடன் அவள் பார்க்க, சாந்தி டீச்சரை தேடுதியலான்னு கேட்டேன். அவள் ஆம் என தலையாட்ட, அவகிட்ட ராசு இந்நேரம் போய் நீங்கள் வர தாமதமாகும்னு சொல்லியிருப்பான். திடுக்கிட்டு அவனை பார்த்தவள் மனம் யோசனைக்கு போக, அப்படின்னா அன்னைக்கு பிரின்ஸி கூப்பிட்டதா ராசு சொன்னது? அவன் கள்ள புன்னகை புரிந்தான். இப்படி எல்லோரையும் ஆட்டி படைக்கிறானே என தோன்றவும், இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? எதுவும் பதில் பேசாமல் அவள் தலை வகிடு முதல் கால் விரல் வரை நிதானமாக அவன் விழிகளால் வருட
அவள் கூசிப்போனாள். வேணாம் குமரன், நீங்கள் செய்கிறது சரியில்லை. எனக்கு விருப்பமில்லைன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே நீங்கள் என்னை தொல்லை பண்ணுறீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் வந்தது முதல் எனக்கு இத்தனை உதவி பண்ணியிருக்கீங்களேன்னு நானும் பொறுமையாக போகிறேன். இல்லைன்னா 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 என்ன பண்ணுவீங்க டீச்சரம்மா? முட்டிக்கால் போட சொல்லிடுவீளோ, இல்லை பெஞ்சு மேலே நிப்பாட்டிடுவீளா என்றவன் பொங்கி பொங்கி சிரித்தான். அவன் சிரிப்பில் அவளுக்கு கடுப்பேறியது. அவள் தவிப்பு அவனுக்கு சிரிப்பாமா? அவள் முகத்தில் வினாடிக்கு வினாடி வந்து போன பாவங்களை ரசனையுடன் கவனித்து கொண்டிருந்தவன், எனக்கு நீ இன்னும் பதில் எதுவும் சொல்லலையேன்னு வந்தேன் என்றவாறு தன் கையில் வைத்திருந்த பையில் இருந்து ஒரு நகை பெட்டியை எடுத்து வெளியே வைத்தான். பின் அதை திறந்து அவள் பார்க்கும்படியாக அவள் முன்னிருந்த மேஜையில் வைத்தான். கழுத்தையொட்டி செல்லும் வட்டமான தங்க ஆரத்தில் சிறிய வட்டங்கள் 3 சீட்டுக்கட்டு கிளாவர் தலைகீழாக இருப்பது போல் அணிவகுத்து நிற்க, அருகிலேயே அதற்கு பொருத்தமான தொங்கட்டான்களும் இருந்தன. உனக்கு தான் சுந்தரி, நானே திருநெல்வேலிக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கா? பிடிக்கலை. வேறு டிசைன் வேணால் மாற்றிக்கிடலாம். எப்படி மாற்றினாலும் எனக்கு மற்றவங்க வாங்கி கொடுத்தா பிடிக்காது. மற்றவன்னு சொல்லாத சுந்தரி, மாமான்னு சொல்லு. கொஞ்சலாக அவன் மொழிய அனல் வீசியது அவள் பார்வையில். சட்டென எழுந்து நின்றாள். நான் கிளம்பணும். அந்த பெட்டியை மூடி பையில் வைத்து கொண்டே, சரி கிளம்பு, ஆனால் உங்ககிட்ட இருந்து எனக்கு வகையாக பதில் வர நான் விடமாட்டேன் என்றவன் அறையிலிருந்து வெளியேறினான். தன் கைப்பை மற்றும் மற்ற பொருட்களை சேகரித்து கொண்டு வெளியே வந்தவள் விடுவிடுவென்று பள்ளியை விட்டு வெளியேறினாள். என்ன நண்பர்களே, காட்சிகளை கேட்டிங்களா? சுமாராக வாசிக்கிறனா? இதுபோல் வாசித்தா உங்களால் கேட்க முடியுமா? எல்லா விஷயங்களையும் எனக்கு சொல்லுங்கள். சீக்கிரமே கதையை ஆரம்பிச்சிடலாம். உங்கள் கருத்துக்களுக்காக ஆவலோடு காத்துட்டு இருப்பேன். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் தூரிகா சரவணன்.